இப்போ நம்ம ஜாதகம் பார்க்க ஏன் போகிறோம்? ஒரு ஜாதகத்தை தூக்கிட்டு ஒரு ஜோதிடரை பார்க்கறதுக்காக நம்ம போகிறோம். இன்னும் ஒவ்வொரு மனிதருக்குமே என்ன ஒரு அமைப்புன்னா, நமக்கு அது சாதகமாக வந்துடாதா, நமக்கு அது கிடைச்சிடாதா, நாம் உயர்வை அடைஞ்சிட மாட்டோமா? அதாவது முக்கியமாக என்னென்னா, ஒவ்வொருத்தருக்குமே நிலையான பாவங்கள் வலுப்பெற்றிருந்தால் அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாகவே எடுத்துக்கிடலாம். இப்போ நிலையான பாவம்னா என்ன? 1ஆம் பாவம் லக்னம், 7ஆம் பாவம். 7ஆம் பாவம்ங்கிறது என்னது? நம்மோட வாழ்க்கை உள்ள இணைந்து பயணிக்கிறது யாரு? மனைவி. ஸோ மனைவி வரும்பொழுது தான் நாம் குடும்பமாக நமக்கு ஒரு குடும்பம் அமைகிறது. ஸோ அப்போ 7ஆம் பாவம் மிக முக்கியமானது. அப்புறம் 10. 10ங்கிறது என்னது? உச்சி. ஒரு மனிதனுடைய நிலையை, அவனுக்கு ஒரு ஸ்டேட்டஸை சமுதாயத்தில் கொடுக்கறது 7ஆம் பாவமும் 10ஆம் பாவமும் தான். ஸோ 10 அவனுக்கு ஒரு தொழிலை வைத்துத்தான் அவனுக்கு அந்த நபரை நாம் அவருடைய ஸ்டேட்டஸை, தகுதியை நிர்ணயிக்கிறோம். இப்போ தொழில் ரீதியாக அவர் நல்ல வலுவான ஒரு நிலையில் போய் உட்கார்ந்துடுறாரு. அப்படிங்கும் பொழுதே ஒரு 7ஆம் பாவம் வலுவான நல்ல மனைவி அமைஞ்சிடுறா, நல்ல குடும்பம். ஸோ அப்போ அந்த காம்பினேஷன் இருக்கும் பொழுது இவர் நல்லவும் சம்பாதிக்கிறார். எடுத்து 1-7 சரியான தொடர்புகளை பெறும் பொழுது எல்லோருக்குமே நல்ல பழகும் தன்மை, சமுதாயத்தில் ஒரு நல்ல மதிப்பு அப்படிங்கிறது எளிதில் வரக்கூடிய வாய்ப்புகளை கிடைக்கிறது. அப்போ கிடைக்கும் பொழுது அவர் என்ன பண்ணிடுறாரு? ஒரு அதிர்ஷ்டசாலியாக. அதுலேயும் குறிப்பாக கிரகத்திலேயே 9 பிளானட் இருக்குது. 9 பிளானட்டில் சுப பிளானட் இருக்குது, அசுப பிளானட்டுகள் இருக்குது. அதாவது சுபகிரகம், அசுப கிரகங்கள். ஸோ சுபகிரகம் குரு, சுக்கிரன், புதன், இவர்கள் இதன் அடிப்படையான தொடர்புகளுக்குள்ளே இருப்பார்களே ஆனால் இந்த மாதிரியான நல்ல வீடுகள், வளரும் பாவம், அதாவது நிலையான பாவம் உள்ள இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு இப்போ குரு பெருந்தனம். ஸோ குரு இதனுடைய தொடர்புகளுக்கு வரும் பொழுதே அவர் தெய்வ கடாட்சம் நிறைந்தவராகவும், தெய்வ அருள் அவர் இருக்கும் இடத்துல வர மாதிரியும், ஸோ அவருடைய சிந்தனைகள் அனைத்துமே, செயல்திறன், சிந்தனைகள் அனைத்துமே ஒரு மேன்மையாகவும், விட்டு கொடுக்கும் தன்மையுடன், கௌரவமான நிலையிலையும் இருப்பது போல் அமைந்துவிடும். ஸோ அப்படி அமைஞ்சிடும் பொழுது இவரால் மற்றவருக்கோ, மற்றவர்களால் இவருக்கோ ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இடையூறுகளையோ இடைஞ்சல்களோ பண்ணக்கூடிய சக்திகள் குறைஞ்சிரும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு அதில் மேன்மை வந்துடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ உதாரணமாக நம்ம ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கிறார். என்னுடைய ஜோதிட 25 வருஷ பயணத்தில் அவருடைய ஜாதகம் இருக்குது. மிகச்சரியாக கேபி உயர்கணித சார ஜோதிடத்தில் கணித்து வச்சிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா 1ஆம் பாவம், 3ஆம் பாவம், 5ஆம் பாவம், 7ஆம் பாவம், 9ஆம் பாவம், 11ஆம் பாவம் குரு சப்ளாடு. ஸோ குரு உபாதிபதி. குரு அந்த பாவங்களை அனைத்தையுமே ஆட்சி செய்கிறார்னு அர்த்தம். ஸோ குரு அவருடைய ஜாதகத்தில் ராகு கன்ஸ்டலேஷன், ராகு சாரத்தை பெறுகிறார். ஸோ ராகு சாரத்தை பெறும் பொழுது ராகுனாலே எப்பொழுதுமே ஒரு பிரம்மாண்டம், எந்த விஷயத்தையும் பல மடங்கு பெருக்கிறது அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுத்துடுறார். ஸோ குரு தெய்வீக பிளானட், எல்லாருக்கும் பொலைட்டாக பழகக்கூடிய தன்மையை கொடுக்கும், ஆன்மீகத்தில் ஒரு சிறந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை, மற்றவர்களுக்கு இவருடைய முகத்தில் இவர்கிட்ட இருக்கிற ஒரு பொலிவு, இவர்கிட்ட இருக்கிற ஒரு தன்மையை மற்றவர்களுக்கு எளிதில் பிடிக்கும். ஸோ அப்போ ஒரு வசீகரத்தன்மை அங்கே தெய்வீகமாகவே அவருடைய ஆன்ம
9ஆம் பாவ தொடர்பு ரீதியாகவே அவருக்கு வந்துடுறது. ஸோ வரும் பொழுது அவர் ஏன்னா 1ஆம் பாவம் 3ஆம் பாவம் 5ஆம் பாவம் 7ஆம் பாவம் 9ஆம் பாவம் 11ஆம் பாவங்களே குருவை தொடும். குருவை உபாதிபதியாக குருவின் சப்ளாடுகளை குருவை தொடர்பு கொண்டிருப்பதால் குருவால் தொடர்பு பெறப்படுவதால் ஸோ இவர் ஒரு மிக உன்னதமான ஒரு நிலையில இவர் அறியப்படுகிறார். நம்ம உதாரணமா பார்த்தீங்கன்னா அது எப்போ குரு ராகு கால். ஸோ ராகுனாலே பிரம்மாண்டம்னு சொல்லிட்டோம், ராகுனாலே கற்பனைன்னு சொல்லிட்டோம், ராகுனாலே மாயம்னு சொல்லிட்டோம். ஸோ அவருடைய துறையை பார்த்தா மாயத்துறை தானது. சினிமாங்கிறது மாயம். ஸோ நம்ம மாயை பார்த்து ஒரு மனிதன் 10 பேர் அடிக்கிறாரு, அடிக்க முடியாது, நிஜத்தில் நடக்காது, நிஜத்தில் பண்ண முடியாது, நிஜத்தில் செய்ய முடியாததை திரையில் நாம் பார்த்து ரசிக்கிறோம். ஸோ அப்போ அது மாயை. அப்போ அந்த மாயையை சொல்லக்கூடியது ராகு. அப்போ அந்த ராகுவை தொடும் பொழுது அது 1ஆம் பாவத்திலிருந்தும் 3ஆம் பாவத்திலிருந்தும் 5ஆம் பாவத்திலிருந்தும் 7ஆம் பாவத்திலிருந்தும் 9ஆம் பாவத்திலிருந்தும் 11ஆம் பாவத்திலிருந்தும் ராகு 10வது வீட்டை தொடுகிற கணக்கை கொண்டு வருது. ஸோ அப்போ இத்தனை வழிகளில் இவருக்கு தொழிலும் ஃபேமஸ் பரிச்சயங்கள் கிடைக்குது. ஸோ 7ஆம் பாவமும் குரு இது அவருடைய திருமணமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எப்படிப்பட்ட மனைவி அமைந்தார்கள் என்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதனுடைய தொடர்பு அப்போ எந்த பிளானட் நமக்கு அதிகமான வலுவை தரக்கூடிய நிலையில் இருக்கு. ஸோ எதுக்காக சொல்றேன்னா இவருக்கு 1ஆம் பாவம் 7ஆம் பாவம் 10ஆம் வலுப்பெறுகிறது. ஸோ சுக்கிரன் கேட்கவே வேண்டியதில் அவருக்கு 2, 6, 10, 12க்கு தொடர். 2ஆம் பாவம் 6ஆம் பாவம் 10ஆம் பாவம் 12ஆம் பாவம் தொடர்பு. ஸோ இன்று வரையிலும் புதனும் அவருக்கு சுக்கிரனுடைய சாரத்தை பெற்றுத்தான் தசையை நடத்துகிறார், இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது. ஸோ அப்போ என்ன ஆகுது, அவருக்கு பெரிய தனவரவுகளை இந்த 73 வயசுலையும் கொடுத்துக்கொண்டே இருக்கிறது, பொருள் ரீதியானதை கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஸோ ஆனால் என்ன, குரு சுக்கிரன்கிற கணக்கு வரும் பொழுது இவருக்கு உடல் ரீதியாக சில தொல்லைகள் வரும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவரை அந்த அரசியலுக்கு வருவாருங்கிற ஒரு சில காலகட்டங்கள் சொல்லும் பொழுதே இவருடைய கட்டத்தை வைத்து நான் நண்பர்கள்ட்ட இவர் வரமாட்டார், இவருக்கு அந்த அரச பதவிக்கான வாய்ப்பு இல்லை, கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்பு கிடையாது, அதாவது போட்டி போடக்கூடிய அமைப்பு இவருக்கு இல்லை. ஸோ இந்த கணக்கு எடுக்கும் பொழுது இவரால் அதில் வர முடியாது. நிச்சயமாக அரசியலில் வர்றதுக்கான வாய்ப்பும் இல்லை, வந்தாலும் சீக்கிரம் வெளியேறிடுவார் அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல தான் அவர் வரல. ஆனால் அதே நேரத்தில் இன்னும் பொருள் ஈட்டுவார். ஸோ அந்த சுக்கிரன் 2ஆம் பாவம் 6ஆம் பாவம் 10ஆம் பாவம் 12ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுது மகாலட்சுமி தேடி தேடி வரா. 73 வயசுலேயும் மகாலட்சுமி வரா. ஸோ அப்போ தன்னை தேடி தனக்கு தொழில் இதுங்கிற பாயிண்ட் எடுக்கும் பொழுது சுப பிளானட்டுகளே இவருக்கு கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய 10 வீடுகளையும் வாங்கிறது. இப்போ இவருக்கு நம்ம பார்க்கும்பொழுது இவர் பிறப்பில் திருவோண நட்சத்திரம், சந்திரன் ஸ்டார்டிங், அப்புறம் செவ்வாய், அப்புறம் ராகு. ஸோ கிட்டத்தட்ட 10, அது ஒரு 18, இது ஒரு 7, 25, இதில் ஒரு பேலன்ஸ். இதுக்கு பிறகு வரும்பொழுதே அவருக்கு குருதசை வந்துடுது. குருதசை வரும் பொழுது ஒரு வெளியே தெரிய ஆரம்பிச்சிடுறாரு, மிகப்பெரிய உச்சங்களுக்கு செல்றாரு. ஸோ அந்த பாயிண்ட்டுகள் வந்துடுது. ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம், குரு ராகு காலை தொடுவதால் தான் மாயை அப்படிங்கும் பொழுது ராகுனாலே சில கெட்ட இதுகளையும் வந்துடும், மாதுங்கிற மாதிரியான விஷயங்கள். அப்போ ஆரம்ப கட்ட காலகட்டங்களில் அதுக்குள்ளே அபரிமிதமாக இழுத்துட்டு போகிற தன்மையையும் அது காட்டியிருக்கு. ஒரு காலகட்டங்களுக்குள் வரும் பொழுது அவர்களுக்கு அது குரு என்ன ஆகுது, ஆரோக்கியம் ஒரேடியாக கெட்டு மிக மோசமான நிலைக்கு போகக்கூடிய பாயிண்டை சொல்லலை அப்படிங்கும் பொழுது வந்துடுது. பட் புதன் தசை நிச்சயம் ஆரோக்கிய குறைவுக்கான வாய்ப்புகள் இப்பவுமே சுக்கிர புத்தி தான் போய்கிட்டு இருக்குன்னு அந்த அமைப்பு. ஸோ இன்னும் நடிக்கிறாரு, இன்னும் ஒரு சிறப்பான நிலைகளுக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கத்தான் செய்யுது. இவருக்கு எப்போ சந்திரன் செவ்வாய் புத்திகள் வரும் பொழுது தான் மற்றபடியான
எதிர்மறையான விஷயங்களை எதிர்பார்க்க முடியுமே ஒழிய அது வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது அப்போ ஒரு ஜாதகத்தை நம்முடைய ஜாதகம் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறது, நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும், எந்தெந்த வழிகளில் தொழில் செய்யலாம், எந்தெந்த வழிகளில் நமக்கு ஆதாயம் கிடைக்கும், இன்பம் நிம்மதி கிடைக்குங்கிறதுனா எதன் வழிகளிலும் நமக்கு இடைஞ்சல் வரும். அதையெல்லாம் தவிர்க்க முயற்சி பண்ணி சரியான வழிகளில் நம்ம தேர்ந்தெடுத்துட்டு அதன் ரீதியாக நம்ம பயணிக்கும் பொழுது நாம் கொஞ்சம் வீக்கான ஜாதகமாக இருக்கவர்கள் கூட நிச்சயமாக ஒரு சராசரியாக பயணிக்கிறதுக்கு நிச்சயம் வாய்ப்பு உண்டு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நிறைய ஜோதிட அன்பர்கள் இப்படி பண்ணா அப்படி வந்துடலாம், அப்படி பண்ணா இப்படி வந்துடலான்னு மேஜிக்காகத்தான் பேசிட்டு இருக்கிறாங்களே ஒழிய அதற்கான வழி கிடைக்குமா அப்படிங்கிறது அவங்களுக்கு அதில் புரியுமா புரியாதுன்னு எனக்கு தெரியலை. ஸோ ஒவ்வொரு ஜாதகமும் தனித்துவமானது. அது தனித்துவமாக கணிக்கப்பட வேண்டும், தனித்துவமாக பயணிக்க வேண்டும். ஸோ அதில் மேக்சிமம் லெவலுக்குள்ளே போய் இந்த விஷயம் இவனுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இவருக்கு இது சரியான நிலையில் இவர் வர முடியுமா இல்லையாங்கிறத எடுத்து நாம் பலனுக்குள்ளே போகும் பொழுது, பலனை உரைக்கும் பொழுது அவருக்கும் இது சிறந்த ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். இது ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு தொழில். ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் நமக்கு அந்த நோயை அறிஞ்சு எனக்கு மனசு சரியில்லையானா டாக்டர் மனசுக்கு என்ன மாத்திரை கொடுக்குறது, 2 மாத்திரையை கொடுத்து இது சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கு உனக்கு சரியாயிருன்னு சொன்னால் அவர் சொன்னதை அப்படியே கேட்டு வந்து நம்ம செஞ்சோம்னா நமக்கு மனசு சரியான மாதிரியான ஒரு நிலைக்குள்ளே நம்ம போவோம். ஸோ அதே போல் ஜோதிடமும் அந்த இதை விட சிறந்த வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடிய ஒரு தொழில், ஒரு கலை. இதை ஒரு தெய்வீகத்துடன் அணுகி பணம் ஒன்னே குறி அப்படிங்கிற பாயிண்டை குறைத்து ஆளுக்கு ஒரு நிலைமையில இல்லாமல் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒருவாறாக ஆய்வுகளை பண்ணி அதில் யுனிக்காக பலன் சொல்லக்கூடிய நிலை வரும் நாள் தான் ஜோதிடத்திற்கு வசந்த காலம். ஸோ அந்த காலமும் நிச்சயமாக வரும். ராசி பலன், ஆளாளுக்கு புத்தாண்டு பலன், அந்த ராசியை வச்சு குரு சனி ராகு கேதுகளை வச்சுட்டு சொல்கிறாங்க. நிச்சயமாக பொது பலன் ஒரு 10-20% பொதுவாக ஏதோ வகையில் ஒத்து வரும். ராசிங்கிறது லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் அந்த ராசியில் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே இவங்க சொல்கிற ராசி பலனில் சனி இவங்க இப்போ தான் பெயர்ச்சியே டிசம்பர் 20 தான் வாக்கிய பஞ்சாங்கப்படி பெயர்ச்சின்னு சொல்லிட்டு பெயர்ச்சியை இது பண்ணுறாங்க. ரைட்டு. திருக்கணிதம் மற்ற இந்த பஞ்சாங்கம் கேபி பஞ்சாங்கங்கள் படி அவர் ஜனவரியிலேயே கும்பத்துக்குள்ளே தான் இருக்கிறாரு. ஸோ பலன் வைஸ் டெக்னிக்கலாக லிங்க் பண்ணி பார்க்கும் பொழுது அவர் கும்பத்தில் தான் அப்போவே வந்துட்டாருங்கிறது தான் என்னுடைய அனுமானம், ஆய்வு. நான் அதன் மிகுதியான பலன் உரைக்கிறத வச்சு சொல்கிறேன். அப்போ தனுசு ராசிக்கு வந்துட்டா ஓஹோன்னு மாறிடுன்றாங்க உடனே. இல்லைன்னு இது வரைக்கும் இதில் அதாவது இதெல்லாம் ஒரு புகழ்ச்சி, ஒரு வியாபாரம், ஒரு தன்மை. தயவு செய்து அதை விட்டு வெளியில் வந்து ஒவ்வொரு ஜாதகமும் தனித்துவமானது. அதை ஆய்வு செய்து மிகச்சரியான விஷயங்களை எடுத்து ஒரு விஷயம் தாமதப்படும் என்றால் அதற்காக காத்திருக்கலாம், தவறே இல்லை. இறைவனை மனமாற வேண்டுங்கள், இறைவனிடம் சரணடையுங்கள். நிச்சயமாக நம்மளுடைய பிரார்த்தனைக்கான இதை இறைவன் தருவார். அதை விட்டுட்டு எதேதோ பண்ணி எத்தனையோ ஜோதிடர் இதை பார்க்க தான் சொல்லுவோம், இல்லைன்னு சொல்லலை. காக்காவுக்காக பணம்பலம் விழுது, அவ்வளோதான். மற்றபடி இதில் மிகப்பெரிய அதிசயம்ங்கிறத நான் சொல்ல முடியாது. பட் இறைவன் நிதர்சனமானவர், உண்மையானவர். நாம் எந்த வழியில் வழிபடுகிறோமோ, எந்த வழியில் நாம் அதை இது பண்ணி மனமுருகி ஒருமை தோற்றுடன் சரணாகதி நிலையில் இருக்கிறோமோ நிச்சயமாக இறைவன் நமக்கு அதற்கு வழி தருவார். அதை விட்டுட்டு மாயத்தில் அதை போட்டால் இது சரியாயிரும், இதை போட்டால் காசு வந்துடும்லாம் தயவு செய்து அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு அதுக்கான அமைப்பு இருக்குமே ஆனால் உங்களை தேடி வரும். உங்களை முயற்சி உங்களை இழுத்து கொண்டு செல்லும்.
வராதுன்னா நிச்சயமாக வராது. அதனால் இறைவன் ஒருவனே தரிசனமானவன், நித்தியமானவன். அப்போ அதை முன்னிறுத்தி உங்களுக்கு எந்த தெய்வம், உபாசனா தெய்வம் எது, உங்களுடைய குலதெய்வம் எது, அதை ஜோதிடர்களுக்கு மிக சரியாக தெரிந்து, தெரியாதவர்களும் தெரிந்து, அல்லது குலதெய்வமே தெரியலையா, இஷ்ட தெய்வத்தை எது பிடிக்குமோ ஜோதிடர்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எது பலன் தரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பில் உள்ள தெய்வத்தை, ஒரு தெய்வத்தை தீவிரமாக சரணாகதியுடன் பிடிங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்வழி கிடைக்கும். நல்வழி காட்டக்கூடிய ஜோதிடர் கிடைப்பாங்க. ஸோ அதன் மூலம் நல்வழியை பெற முடியும். சரியான பலன்களை பெற்று சிறப்பாக வாழ முடியும். வீடியோ பார்த்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் மேலும் உன்னை ஊக்கப்படுத்துங்க. நன்றி.